हाय फ्रेंड्स इनकी वीडियोला நம்ம சாஃப்ட் க்ளே வச்சு ஒரு ஃப்ளவர் பாட் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஃப்ளவர் பாட் செய்யிருக்கு நமக்கு சாஃப்ட் க்ளே வேணும் சாஃப்ட் க்ளேலயே உங்களுக்கு இந்த டூல்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு பிரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சின்ன அட்டை ஒன்று அப்புறம் சிசர் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃப்ளவர் பாட் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெரூன் கலர் எடுத்துக்குவோம் ஃப்ளவர் பாட்டுக்கு இப்போ மெரூனில் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் நமக்கு லீஃப் செய்யறதுக்கு க்ரீன் கலர் வேணும் அப்புறம் ஃப்ளவர் செய்யறதுக்கு நமக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு yellow ரோஸ் ப்ளூ எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு ஒயிட்டும் எடுத்துக்குவோம் பாருங்க மெரூன் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணுங்க நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நீளமா உருளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ மேலே இருக்க அந்த டிப்பை மட்டும் நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ உங்களுக்கு அந்த பானையோட ஷேப்பு வந்துடும் அடியில் நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ அழகா ஒரு பானை ஒன்று கிடச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம மேலே இந்த டூல்ஸை வச்சு ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்குவோம் இது வச்சு பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ரஷ்ஷு எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷை வச்சு பண்ணிக்கலாம் பாருங்க பாட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஃப்ளவர் பண்ணுவோம் ஃப்ளவருக்கு எல்லோ எடுத்துக்குவோம் இப்போ நம்ம எல்லோவில் நம்ம ரோஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி நீட்டமாக திரட்டி வச்சுக்கோங்க திரட்டிட்டு அதை நம்ம அப்படியே சுற்றிட்டே வரணும் இப்போ நடுவில் இருக்க அந்த பட்டு மாதிரி உள்ளது வந்துருச்சு இப்போ எதல் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து காம்பு செய்யறதுக்கு க்ரீன் கலர் க்ளே எடுத்துக்கோங்க அதை நல்லா நீளமாக திரட்டிக்கோங்க அடியில் இதை வந்து நம்ம ஒட்டி விட்டுருவோம் இப்போ இதிலேயே நம்ம இலையும் செய்யணும் திலகம் மாதிரி செஞ்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி இம்ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க
பாருங்கள், லீஃப் வந்துருச்சு. இந்த லீஃபை அப்படியே ஒட்டி விட்டுருவோம். அடுத்து ரோஸ் கலரில் ஒரு ஃப்ளவர் ஒன்று செஞ்சுருவோம். இதுவும் அதே மாதிரி தான், நல்லா அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. லீஃப் அதே மாதிரி தான். லீஃபுக்கு அந்த டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்ரு வச்சு கூட நம்ம அதை நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இலை சேஃபுக்கு நம்ம இம்ப்ரெஸ் கொடுத்துக்கணும். சைடு வேணுனாலும் நீங்கள் இம்ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு லீஃபோட லைனுக்கு இம்ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் லீஃப் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் இந்த மாதிரி இதில் ஒட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளூக்கு பதிலாக நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஆரஞ்சுலேயும் நம்ம அதே மாதிரி பூ பண்ணிக்குவோம். பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதெல்லாம் ஒட்டி விட்டுருவோம். இப்போ வாங்க இதில் நம்ம அடியில் வந்து க்ளூ ஸ்டிக் போட்டு ஒட்டிடுவோம். இந்த பூவெல்லாம் எடுத்து ஒன்றா வச்சுருங்க. காம்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருவோம். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நல்லா அகலப்படுத்திடுவோம். அதை மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே விட்டுருவோம். பாருங்கள், அழகான ஃப்ளவர் பாட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.